Hi guys, I'm Nivita. இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸசைஸ் 11.5ல இருக்கக்கூடிய 15th ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இது வந்துட்டு 3 மார்க் அந்த மாதிரி கொஷனில் கேட்பாங்க. ஸோ பார்க்குறதுக்கு டஃப்பாக இருந்தாலும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த சம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நான் கொஸ்டின் எழுதிட்டேன். 8 அப்படின்றத வந்துட்டு நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 2 கியூப்னு வரும். ஓகேவா? இப்போ 2 கியூப் பவர் 1 + எக்ஸ்ன்னு எழுதிக்கிறேன். ப்ளஸ் 4 வந்துட்டு 2 ஸ்கொயர் பவர் 1 - எக்ஸ்ன்னு எழுதிக்கிறேன். டிவைடட் பை 2 பவர் எக்ஸ்ன்னு வரும். அடுத்தது நீங்கள் 3யை வந்துட்டு உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 பவர் 3 + 3x வரும். ப்ளஸ் 2 பவர் 2 - 2x 2 - 2x டிவைடட் பை 2 பவர் எக்ஸ். ஸோ இதை எப்படி எழுதலாம்னா 2 பவர் 3 + 3x ப்ளஸ் 2 பவர் 2 - 2x இன்ட்டு 2 பவர் எக்ஸ்ன்னு வரும். ஓகே, நெக்ஸ்ட் இங்கேயும் உள்ள மல்டிப்ளை பண்ணும், இங்கேயும் உள்ள மல்டிப்ளை பண்ணும். இந்த 2 பவர் எக்ஸை தான் நான் மேலே கொண்டுட்டு வந்திருக்கேன். அப்போ 2 பவர் 3 + 3x இங்கேயும் 2 பவரில் இருக்கனால -எக்ஸ்ன்னு உள்ள வரும். ப்ளஸ் 2 பவர் 2 - 2x -எக்ஸ்ன்னு வரும். ஓகே, ஸோ இது எப்படி எழுதலாம்? 2 பவர் 3 + 2x ப்ளஸ் 2 பவர் 2 - 3xன்னு வரும். ஓகேவா? 2 - 3xன்னு வந்திருக்கும். இப்போ இதை இன்டகிரேட் பண்ணுறதும் ஒன்று தான், இந்த வேல்யூவை இன்டகிரேட் பண்ணுறதும் ஒன்று தான். ஸோ பிஃபோர் தட் நான் வந்துட்டு தனித்தனியாக எழுதிக்கிறேன். 2 பவர் 3 + 2x dx ப்ளஸ் இன்டெக்ரல் ஓவர் 2 பவர் 2 - 3x dxன்னு வரும். இப்போ 2 அப்படின்னு இருக்குன்னா இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னு அர்த்தம்னா